ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். மகா சிவராத்திரி நாளில் இந்த 3 பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வம் மேலும் மேலும் பெருகுங்க. மகா சிவராத்திரி இந்து மதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசன் சிவபெருமானை வழிபடுவதால் சிவனின் அனுகிரகத்தை பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த நாளில் சிறப்புகள் குறித்து திருவிளையாடற் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னிபுரம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் குறிப்பிட்டிருக்குங்க. மதத்தோட நம்பிக்கைப்படி இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தது. வேத நாட்காட்டியோடபடி மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் பால்குண மாத சதுர்த்தி நாளில் வருது. அதனால் இந்த நாளில் பக்தர்கள் சிவன் பார்வதிக்காக விரதம் இருந்து முழு சடங்குடன் கூடிய வழிபாட்டை, குறிப்பாக சிவ அபிஷேகத்தை மேற்கொள்வாங்க. பல இடங்களில் சிவன் ஊர்வலமும் நடைபெறுங்க. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி நாளில் சில சிறப்பு பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. சிவராத்திரி எப்போது வருகிறது, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை வீட்டிற்கு கொண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாங்க. இந்து நாட்காட்டியின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 8:54 மணி வரை இருக்குங்க. இந்த முறை பிப்ரவரி 26 புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி விரதமும் வழிபாடும் அன்றே நடைபெறுங்க. எந்த பொருட்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முதலாவதாக சிவனோட படம். மத நம்பிக்கையின்படி மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் குடும்பமாக இருக்கும் புகைப்படத்தினை வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. இதன் மூலம் வீட்டில் சிவபெருமான் அருள் முழுவதுமாக நிரம்பியிருக்குங்க. அடுத்ததாக சிவலிங்கம். நீங்கள் வீட்டிற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைக்க விரும்புனீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி நாளில் இதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் சிவலிங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் சிவபெருமானின் ஆசைகளை பெறுவது மட்டுமல்லாமல் வீட்டின் அனைத்து வாஸ்து தோஷங்கள், கால சர்ப்ப தோஷங்கள் மற்றும் பித்ரு தோஷங்களை நீக்குங்க. மூன்றாவது பொருள் ருத்ராட்சம். மகா சிவராத்திரி நாளில் ருத்ராட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுதுங்க. ருத்ராட்சம் சிவபெருமானின் ஒரு வடிவமாக கருதப்படுது. அதனால் மகா சிவராத்திரியின் புனித நாளில் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை முறையாக பிரதிஷ்டை செய்து பிறகு வீட்டில் வைத்து அதன் மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் நீங்கள் சிவபெருமானின் ஆசைகளை பெறுவீங்க. இதனுடன் ருத்ராட்சம் உங்கள் அனைத்து நோய்களையும் துயரங்களையும் நீக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.